I gave into everything. Not anymore. வர சொல்லுங்க. மொத்த ப்ரூஃபும் இருக்கு என்கிட்ட. வர சொல்லுங்க தேடி. என்ன வேணா நடக்கட்டும். சாரிங்க, நான் நடிக்க மாட்டேன். ஸ்க்ரீனில் எப்போ என் படம் வரும் எனக்கே தெரியாது. எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் உங்கள் எல்லாரையும் சாரி சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு வேண்டி கேட்டுக்கிறேன். என்னோட இந்த டெசிஷனை அப்படியே விட்டுருங்க. என்னால் வேலை செய்ய முடியல. நான் என் பர்சனல் லைஃப்பை க்ளீன் பண்ணிவிட்டு எனக்கு என்ன இமேஜ் இருந்ததோ அதை நான் காப்பாற்றிக்கிட்டு நான் கண்டிப்பாக திரும்பி வருவேன். அது கடவுள் கையில் இருக்குது. இது எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். சில விஷயங்கள் சொல்லணுங்க, அது ஓப்பனாக சொன்னால் தான். இந்த 3 லெட்டர் நடிகை இருக்காங்க, நான் சொன்னல ஆல்ரெடி நிறைய கேஸ். அவங்க பேரை சொன்னால் அவங்களும் என் பேரை தெரியாமல் என்னை வந்து அட்டாக் பண்ணுறாங்களாம். இட்லி நடிகை, அதையும் சொல்லிடுறேன் நான். 3 பேர் ஹீரோஸ் என்கிட்ட, பெரிய ஹீரோஸ், அவங்க ஜென்ரேஷன் ஹீரோஸ் வந்து என் குடும்பத்தை கெடுக்க வந்த இவாவை அசிங்கமான வார்த்தையில் சொன்னாங்க. நாசமாக போயிருக்கும். 3 பேரோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு ரெடியாக இருந்த அந்த ஒரு பொம்பளை என் லைஃப் பற்றி பேசுகிறாங்க. ஆனால் வேறு ஏதாவது பிரச்சனை வந்து அப்படியே நான் ஃபெமினிஸ்ட், நான் இப்படி ஆகிடுவேன். என்ன ட்ராமா இதெல்லாம்? உனக்குலாம் ஏதாவது துப்பு இருக்கா என்னை பற்றி பேசுறதுக்கு? எப்படி இப்படிலாம் மனுஷங்க இருக்காங்கன்னு புரியல. நான் யார், நீ யார்? பர்சனல் லெவலில் டச் பண்ணாது. என்னோட நல்லா நடிப்பியா? நடிச்சுக்கோ. ஐயோ காலில் நானே உழுறேன். அவார்டு வாங்குறேன், வாங்கிக்கோ. பர்சனல் லைஃப்பில் மனுஷன் இவன் தப்பான மனுஷன் யாராவது பேசின நீ இன்னொரு தடவை உனக்கு என்ன அறிகதை இருக்குது பேசுறதுக்கு? நீ என்ன பெத்தியா? இல்லை, அது வந்து ரத்தம் வாந்தி வந்துட்டு இருக்கேன். பிளாக் மேஜிக் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இருந்தப்பவும் பண்ணிட்டு இருந்தாங்க. அவன் பேச்சை கேட்கணுன்னு அப்படியே பொட்டி பாம்பு மாதிரி வச்சுருந்தாங்க. எனக்கு தெரியுது, நான் தெரியாமல் இல்லை. அதான் அப்பா அம்மா கொடுத்த அறிவு தெரியுது. ஆனால் அப்பா அம்மா வளர்த்த நேச்சர் என்னை காலி பண்ணிட்டே இருந்துச்சு. இத்தனை வருஷம் முதுகில் குத்துறாங்கன்னு தெரியும், அவங்க எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். எவ்வளோ நாள் நானும் மாறிடுவாங்க, கடவுளை வேண்டிக்கிறேன், இப்படி ஆகிடும். நான் என்ன தான் பண்ணேன்? வேலைக்கு போகிறேன், வரேன், ஒரு நிம்மதி இல்லை. நான் என்ன பண்ணுறேன்?